ராகுல் தம்பி இறந்துட்டது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டு 11:30 மணிக்கே நான் பார்த்தேன். நான் சும்மா பாப்பாட்ட சொல்லும்போது, ஃபேன்சிட்ட சொல்லும்போது, சும்மாவா இருக்கும் மம்மின்னு சொன்னான். ஆனால் எனக்கு அப்பயே இருந்தே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் தேடி தேடி பார்க்கும்போது வேறு எதுவும் வர மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை, ரொம்ப பிடிக்கும். எல்லா இதுலேயும் கமெண்ட் அடிப்பேன் நான். ரொம்ப அருமையான தம்பி, நல்லா சிரிக்க வைப்பான். அவன் வீடியோ பார்க்குறதுனாவே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. 2-3 பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு, யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாவிலையும் சரி. இன்ஸ்டாவில் எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் யாருன்னா ராகுல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை மறந்து நான் ராகுல் வீடியோலாம் பார்த்துட்டு சிரிச்சிருக்கேன். எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காகவும் சிரிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். எனக்கு அவ்வளோ கவலை இருக்குது. அதில் ராகுல் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இப்போ செத்துட்டானது என்னால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஐயோ கடவுளே, ஏன்தான் முந்தா நேற்று தான் ஒரு நியூஸு. நான் அந்த இன்னொரு தம்பி யூடியூப்பில் அவங்க மனைவி பேட்டி கொடுத்தப்ப, ஐயோ இந்த இந்த இது இந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவா நான் அதையும் பார்த்து ஆழமாக போக மாட்டேன். ஆனால் ராகுல் போனது என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பாவம், இந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு எவ்வளோ வீடியோ போட்டு எவ்வளோ முன்னுக்கு வரணும்னு நினச்சிட்டு. காலமே என்னை எங்கு கொண்டு போகிறான், மன்னவன் சாகிற. எனக்கும் பிள்ளைக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்குது. காலமே காலமே என்னை